பேசினாலும் கீழே 3 வாட்டி குத்தணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி இந்தியாவில் 2013 பொட்டிக் வச்சுருக்கேன். இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிசைன் பண்ணி நெய்யறது அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதெல்லாம் சொல்லி நான் டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா? சும்மா எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க டிசைன் பண்ண. தட் இஸ் நாட் ஆக்சுவலி டிசைனிங். எனக்கு இந்த மோட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி கத்தி நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்லைன்னா தெரியாமல் ஏதாவது நம்ம பாயிண்ட் பண்ணி பேசினாலும் கீழே 3 வாட்டி குத்தணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் அன்பாக்சிங் ஆஃப் ஹர். we gonna start clothing line in Sydney. ஆல்ரெடி நான் ஒரு boutique ரன் பண்ணிகிட்ருக்கேன் from 2013 in Chennai. Ignore the sofa condition. ஏன்னா ஆமிக்கு ஃபீட் பண்ணுறது, டயப்பர் மாற்றுறது மட்டும் இல்லை, பிகாஸ் அவளுக்கு டயப்பர் சேஞ்சிங் ஸ்டேஷனில் தான் டயப்பர் மட்டும் மாற்றும். பட் ஃபீட் பண்ணுறது, ஆமி விளையாடுறது, நாங்கள் சாப்பிட்றப்போ அதை ஆமி எடுத்து கீழே கொட்டுறது எல்லாமே இந்த சோஃபாவில் தான் நடக்குது. ஸோ நாங்கள் இந்த சோஃபா வேர் அண்ட் டயர் கண்டிஷன் ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆன உடனே தூக்கி போடலான் இருக்கோம். ஸோ அதனால் இக்னோர் தேட். ஸோ இந்த நான் இந்தியாவில் 2013 பொட்டிக் வச்சுருக்கேன். மை பொட்டிக் இஸ் ஆல் அபவுட் பிரைடல் கல்ச்சர். இட்ஸ் பிரைடல் அவுட்ஃபிட் டிசைனிங், ட்ரெடிஷ்னல் ஆர் வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன் ஆர் எனி டைப் ஆஃப் பிரைடல் கட்டர் அது. ஸோ அதில் சாரீஸ் நான் இது வரைக்கும் செல் பண்ணது கிடையாது. பட் நான் இந்தியாவில் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருந்தது சென்னை பேஸ்டு. அதில் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ்க்கு நான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி சென்ட் பண்ணும்போது தே வில் ஆஸ்க் ஃபார் அ சாரீ அஸ் வெல். ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ளவுஸ் வேணும், இதுக்கு ஒரு சாரீ காட்டுங்க, அந்த சாரீக்கு மேட்சிங்கான ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி சாரீ அண்ட் ப்ளவுஸ் எனக்கு ஷிப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் சாரீ சோர்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹாவ் அவர் ஓன் வீவர்ஸ் இன் காஞ்சிபுரம். இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் டிசைன் பண்ணி நெய்யறது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்னால் லைக் எனி அதர் டாம் டிக் அண்ட் ஹாரி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நான் உண்மையாக சொல்லணும்னா எங்கள் பாட்டிக்கு கல்யாண சாரி நெஞ்சவங்க, எங்கள் அம்மாவுக்கும் கல்யாண சாரி நெஞ்சாங்க, அவங்க தான் எனக்கும் கல்யாண சாரி நெஞ்சாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நாங்கள் இப்போது சிட்னியில் ஆரம்பிச்சிருக்க பொட்டிக்கு சாரீஸ் சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அவங்க எங்களோட ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்க வீவ் பண்ணி தராங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பிக் பிராண்ட்ஸ் லைக் நல்லி, குமரன் சில்க்ஸ் கூட அவங்க தான் வீவ் பண்ணி தராங்க. ஸோ அவங்க எப்படின்னா தே ஹாவ் அ பிக் வீவிங் யூனிட் அண்ட் அ ஸ்மால் வீவிங் யூனிட். பிக் வீவிங் யூனிட் இஸ் ஃபார் ஒன்லி பிக் பிராண்ட்ஸுக்கு. ஸ்மால் வீவிங் யூனிட் ஸ்மால் கஸ்டமைசேஷன்ஸ்க்கு, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்மால் வீவிங் யூனிட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த சாரீஸ் எல்லாம் ஸ்மால் வீவிங் யூனிட்டோட கஸ்டமைஸ்டு சாரீஸு. கஸ்டமைஸ்டு அப்படின்னா என்னென்னா நானே இந்த டிசைனுன்னு கிடையாது. ஒரு கஸ்டமர், ஒரு பிரைடு என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு என் சாரியில் சக்கரம் இருக்கணும், மாங்காய் டிசைன் இருக்கணும், மயில் இருக்கணும், இல்லைன்னா யாழி இருக்கணும், அது இந்த சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இதெல்லாம் சொல்லி நான் டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா? சும்மா எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க டிசைன் பண்ண. தட் இஸ் நாட் ஆக்சுவலி டிசைனிங். டிசைனிங் இஸ் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாரியை நெஞ்சு தர்றது. மேபி இதில் ஃபோட்டோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு. என்னோட கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் டிசைன் பண்ண கிளைண்ட்ஸ் ஆக்சுவலி யூஎஸில் இருக்கவங்களுக்கு. நான் அப்போ சிட்னியில் தான் இருந்தேன். சிட்னிலேருந்து அவங்களுக்கு நான் யூஎஸ்க்கு டிசைன் பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து நெஞ்சு யூஎஸ் காமிச்சேன். அதோட வாட்ஸ்அப்
டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அவங்க எனக்கு அனுப்பின சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸு. லைக் டிசைனிங் கஸ்டமைசேஷன் எப்படின்னா, நீங்கள் உங்களோட சாரியோட த்ரெட் கலர் செலக்ட் பண்ணலாம், உங்கள் சாரியோட மோட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணலாம். மோட்டிவ்ஸ்னால் டிசைன்ஸ், அதில் வர ஜரி டிசைனை. உங்கள் பார்டரோட லென்த் செலக்ட் பண்ணலாம், உங்கள் பார்டரில் வர டிசைன் செலக்ட் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கஸ்டமைசேஷன் எப்படின்னா, நீங்கள் சொல்லி செலக்ட் பண்ணுறத வந்து நாங்கள் வந்து ஒரு பிரிண்டிங் இதில் வந்து பிரிண்ட் பண்ணி நாங்கள் அச்சு எடுத்து ஒரு கட் அவுட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கட் அவுட் அச்சு, அந்த கட் அவுட் அச்சை எடுத்து வீவிங் நெய்கிற மிஷினில் வச்சு அதுக்கப்புறமா த்ரெட்டு விட்டு அந்த கட் அவுட்னால அந்த த்ரெட்ஸை வந்து வீவ் பண்ணும்போது அந்த டிசைன் வரும். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கிற ப்ராசஸ்ஸை. ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு டிசைனை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 3 சாரீ வரைக்கும் நீங்கள் நெஞ்சிக்கலாம் த்ரெட் விட்டு. ஓகேங்களா? ஸோ கஸ்டமைசேஷன் வந்து ஏன் சின்ன பொட்டிக்ஸு இல்லை சோ கால்ட் பொட்டிக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க வெளியே பேசிக்கிறது வந்து தே ஆர் ஆக்சுவலி மேனிப்புலேட்டிங் த க்ரௌட் அண்ட் பீப்புள் டிசைனர் கஸ்டமைசேஷனில். ஏன்னா அந்த மாதிரி ஒன்று கஸ்டமைஸ் பண்ணால் மினிமம் 3 சாரீ வரும் அதில். ஓகேங்களா? இப்போ ஒரு பிரைட் வந்து என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி சாரீ வேணும்னாங்கன்னா அவங்களுக்காக நான் ஒரு சாரீ இல்லாமல் 3 சாரீ, ஆனால் 3மே அவங்க வாங்க போகிறது கிடையாது, 1 தான் அவங்க வாங்குவாங்க. பாக்கி 2 நாங்கள் வேறு யார்கிட்டையாவதோ இல்லைன்னா ஸ்டோரில் வச்சு செல் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்மால் பொட்டிக்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டமைசேஷன் ஆர்டர் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு லாஸ். பட் ஆனால் பிக் பொட்டிக்ஸோ இல்லைன்னா ரொம்ப கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி பிரைட் சென்ட்ரிக் பொட்டிக்ஸ், பிரைட் சென்ட்ரிக்னா பிரைட் தான் இம்பார்ட்டண்ட்டு, மோர் தேன் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூ இம்பார்ட்டன்ட் இப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வாங்குவாங்க. தட்ஸ் வாட் we do in Anami Silks. Okay, Anami Silks is the brand name for the one I'm going to start in Sydney. I have already started actually from 2020 offline-la run பண்ணிட்டு இருக்கேன். Now it's going to go online and go to public directly. First starta வந்து there's a சித்திரை திருவிழா exhibition happening in Sydney. So அந்த சித்திரை திருவிழாக்கு வந்து நான் ஸ்டால் போட போகிறேன், எக்ஸிபிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான சாரீஸ் தான் இப்போ வந்து எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து ஷிப் பண்ணி சிட்னி வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ ஜஸ்ட் நவ் ஆஸ்திரேலியா போஸ்ட்லேருந்து டெலிவர் பண்ணாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி சானிடைஸ் எல்லாம் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் பிரித்து 2-3 எடுத்து வச்சுட்டேன். என்னோட மாமியார் கால் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களை காமிச்சேன். Yeah, this is the first saree. You can see the shine. Zari, it's an antique gold zari design. Actually இந்த மாதிரி borders is my favorite, actually my personal favorite. என்னன்னா இந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஸ்கேலப்பாக இருக்கும். இட் வில் டேக் த டிசைன் ஆஃப் த மோட்டிவ்ஸ். இது பார்த்தா தெரியும், அந்த மோட்டிவ்ஸோட ஷேப்பே எடுத்துக்கும் பார்டர்ஸு. ஸோ எனக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ட்ரை பண்ண. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த வாட்டி வர வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு காம்பேக்டாக பேக் பண்ணி வர வைக்க முடியுமோ அந்தளவுக்கு காம்பேக்டாக பேக் பண்ணேன். பிகாஸ் இங்கே வந்து ஐம் நாட் ஷுர் உங்களுக்கு தெரியுமான்னு, வெயிட்டை விட ஸ்பேஸும் மேட்டர்ஸ். கார்கோ ஷிப்பிங்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் பாக்ஸில் எவ்வளோ வேணால் டம்ப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சில கொரியர் சர்வீசஸ்லாம் தே சார்ஜ் ஃபார் த வால்யூம், ஹைட்டு, பிரெத்து, விட்த்துக்கு. அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஆல்சோ மேட்டர்ஸ். அதனால நான் எவ்வளோ காம்பேக்டாக பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ காம்பேக்டாக பேக் பண்ணி கேட்டேன். மை செகண்ட் ஃபேவரட் இஸ் திஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கிராண்ட், ரிச் அண்ட் திஸ் கலர் காம்பினேஷன் இஸ் கிளாசிக் ஒன். You will never go wrong with an yellow with a green border. So this with again an antique gold finish. எனக்கு இந்த மோட்டிவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். Whomever is watching this video want to book this, you can send a WhatsApp me. I'll put my WhatsApp number in the description box. Because இதெல்லாம் வந்து I'm not planning to sell before May 5th. May 5th வந்து we have our stall in the exhibition சித்திரை திருவிழா. ஸோ சித்திரை திருவிழா எக்ஸிபிஷனில் நான் இந்த ஸ்டால் போடுறதுக்காக தான் மெயினாக இந்த சாரீஸ் வர வச்சுருக்கேன். பிகாஸ் I want my brand to be get
அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரியணும். அதனால இஃப் யூ வாண்ட் டு புக் திஸ் ப்ரையர் டு May 5th, just put me a message. I need to actually give a thought on how to take that further, because இப்போ உங்களுக்கு நான் சேல் பண்ணிட்டேன்னா என்னால் ஸ்டாலில் போடுறதுக்கு இந்த பீஸ் மிஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து May 5th வேணும், இஃப் அட் ஆல் நீங்கள் அவ்வளோ அர்ஜென்ட்டாக வேணும்னா மேபி ஐ ஷுட் செல் இட் டு யூ. பட் இல்லை May 5th வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா ஐ கேன் ஷோகேஸ் இந்த ஸ்டால். பட் நீங்கள் புக் பண்ண சாரீஸை நான் ஸ்டாலில் விற்க மாட்டேன். பட் எனக்கு வந்து ஸ்டாலில் ஷோகேஸ் பண்ணுறது வரைக்கும் May 5th வரைக்கும் நான் உங்கள் சாரீ ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் May 5th அன்னைக்கே ஆர் த நெக்ஸ்ட் டே ஐ கேன் ஷிப் இட் டு யூ. எனிவேர் இன் ஆஸ்திரேலியா வி கேன் do a shipping. Maybe if you have already ongoing and our next favorite, this is my next favorite. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டீட்டெயிலிங் உங்களோட சாரியோட மோட்டிவ்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மல்டி கலர் த்ரெட் வருது. இது பல்லு, இது சாரி பார்டர் அண்ட் சாரி. சாரி இதோட கிராண்ட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் லைக் எனி சாரி யூ யூஸ்வலி கெட் இட் ஃப்ரம் எனி ஷாப். தீஸ் ஆர் ஃப்ரம் காஞ்சிபுரம், direct to weavers. So yeah. If you want to book this saree, just take a screenshot and WhatsApp me in the number given in the description box. Okay, this is a different style. Okay, இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் இக்கெட் ஸ்டைல். நம்மளோட இக்கெட் சல்வார் இல்லைனா குர்த்தி சாரீ எல்லாம் வந்து காட்டனில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். த்ரெட்ஸ் டபுள் கலர் த்ரெட் மர்ஜ் ஆகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இது வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் சாரீ. இந்த சாரியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவ். இட்ஸ் அ ட்ரெண்டி மோட்டிவ், நாட் ஒரு கிளாசிக் ஒன். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் உங்களுக்கு வந்து சாரியோட பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே வரும். இட்ஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் வித் த ட்ரெடிஷ்னல் மோட்டிவ். ஜாமெட்ரிக்கல்னால் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் வருதில்ல, அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த கிளாசிக் மயில் அண்ட் ஜாமெட்ரிக்கல் உங்களோட ரெண்டு மோட்டிவ்ஸுமே உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லாக வரும். உங்களோட பாடி அண்ட் பார்டரில் வரும். ஸோ வென் யூ drape it, you'll be looking like கிளாசிக்காகவும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த மைல் பார்டர். அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். பீப்புள் ஹூ drape it occasionally and want to look out of the crowd can go for sarees like this actually. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த மயிலே எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். This is one of that style. Again, semi-bridal saree.